எல்லாருக்கும் டாக்டர் ஆகணும், எல்லோரும் இன்ஜினியர் ஆகணும். டாக்டர் ஆகணுங்கிற சந்தோஷம். எல்லோரும் எப்படிங்க டாக்டர் ஆக முடியும்? பயாலஜி குரூப் எடுத்திருப்போம், நம்ம நீட் எக்ஸாம் படிக்கணும்னு நினச்சிருப்போம். ஆனால் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு கோர்ஸ் கிடச்சிருக்கும், நம்ம அங்கே போய் ஜாயின் பண்ணுவோம். இங்கே ஆசைப்பட்டது படிக்கிறோம், ஆனால் ஆசைப்பட்ட வேலை கிடைக்குமானா கிடைக்காதுங்கிறது தான் கான்செப்ட். இன்றைக்கி விவசாயம் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்க 2040 2050 அவங்க தான் பெரிய கோடீஸ்வரர்கள். வணக்கம் ஐயா, உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களோடு உங்களுக்கு நான் ஆரம்பிக்கிறேன். ஐயா, இப்போ வந்து இருக்கிற காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன படிக்கிறாங்களோ அதில் அவங்க ஷைன் ஆகிட்டாங்க அப்படின்னா, தம் மகளும் அதே மாதிரி இப்போ ஒரு படிப்பை படித்து அதில் நான் ஷைன் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவே இருக்காங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஏஎல்பி லக்னம் நகருது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிப்பை தேர்ந்தெடுத்து படித்தால் மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கை பாதை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு முன் வரவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எது சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அவங்க எந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டா அவங்களுடைய படிப்புங்கிற விஷயமும் எதிர்கால வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும்? பொதுவாகவே இந்த லக்கணம் நகருது, அச்சய லக்கணத்துக்கு நம்ம 2ஆம் பாவத்தை நம்ம பலமாக பார்க்கணும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இத்தனை வருஷமாக எல்லாரும் படிச்சிருக்கோம்ல, எல்லாரும் ஒரு 10வது படிச்சிருக்கோம், 12வது படிச்சிருக்கோம், ஒரு டிகிரி படிச்சிருக்கோம், ஒரு பிஇ படிச்சிருக்கோம், எம்இ படிச்சிருக்கோம், எல்லாரும் படிச்சிருக்கோம். நம்ம படித்த வேலைக்கு தான் நம்ம தொழிலையோ இல்லை வேலையோ செய்கிறோம்லான்னு கேட்டால் அங்கே ஒரு கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா, இந்த 10வது 9வதுலேயே 10வது படிக்க போகும்போது அந்த ஒரு குரூப் ஒன்று தேர்வு செய்கிறோம்ல, பயாலஜியா இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸா, காமர்ஸா, இப்படி ஒரு இஎம்ஆரா, இப்படி நிறையா படிப்பு இருக்குது, தொழில் சம்மந்தப்பட்ட படிப்பா. இது ஒரு குரூப்புன்னு சொல்லுவோம். 11th 12th குரூப்பு தேர்ந்தெடுக்குது. அங்கேயே நம்ம முடிவு பண்ணுறோம். இது முதல்ல இவங்க ஆசை தான் முடிவு செய்யுது. நீங்கள் சொன்ன மாரி பக்கத்து புள்ள அது படிச்சிருக்கு, ஏத்தோட்டு உள்ள அது படிச்சிருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா சூப்பராக இருக்கும்னு ஒரு உள்ள இருக்கும், எம்பிபிஎஸ் படித்தா எல்லாருக்கும் டாக்டர் ஆகணும், எல்லோரும் இன்ஜினியர் ஆகணும். டாக்டர் ஆகணுங்கிற சந்தோஷம். எல்லோரும் எப்படிங்க டாக்டர் ஆக முடியும்? ஆனால் நான் என்ன சொல்கிறேன், டாக்டருக்கு எவ்வளோ படிப்பு இருக்குது. நர்சிங் படிப்பு இருக்குது, பிஃபார்ம் இருக்குது, டிஃபார்ம் இருக்குது, எவ்வளோ படிப்பு இருக்குது. இது என்ன அப்படின்னா, தொழிலை ஒட்டிய கல்விகள் எப்பயுமே நமக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிகிரி படிச்சிட்டோம்னா எல்லாரும் டிகிரி படிக்கணும், ஒரு டிகிரி படிக்கணும். நான் 10th படிக்கும்போது என்ன படிக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். ஆனால் 12th வரும்போது அது அப்படியே நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குதான்னா, பயாலஜி குரூப் எடுத்திருப்போம், நம்ம நீட் எக்ஸாம் படிக்கணும்னு வச்சுருப்போம். ஆனால் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு கோர்ஸ் கிடச்சிருக்கும், நம்ம அங்கே போய் ஜாயின் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம 9th முடித்து 10th வரும்போது 10thலேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம், அடுத்த 11th 12th நம்ம குரூப் என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும், இல்லை இஎம்ஆர் தான் எடுக்கணும், இல்லை காமர்ஸ் தான் எடுக்கணும், ஏதோ பாட்னி ஜுவாலஜி தான் எடுக்கணும், இப்படின்னு ஒரு திட்டமிடுதல் என்னுடைய ஆசை தான் அங்கே முடிவெடுக்குது. நீங்கள் எல்லாருமே நான் டாக்டர் ஆகணும், நான் இப்போ எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, எல்லாருக்கும் எப்படி டாக்டர் கிடைக்கும்னு எனக்கு தெரியலையே, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படியெல்லாம் இங்கே ஆசைப்பட்டது படிக்கிறோம், ஆனால் ஆசைப்பட்ட வேலை கிடைக்குமானா கிடைக்காதுங்கிறது தான் கான்செப்ட். எல்லோரும் பிஇ படிச்சுட்டோம், எல்லோரும் பிஇ மெக்கானிக்கல் படிச்சிட்டோம், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டோம், பிஇ ஏசி படிச்சிட்டோம், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ட்ரிபிள் படிச்சிட்டோம், கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்டோம். ஆனால் இது காலம் கடந்து வரும்போது அந்த ஃபீல்டே சில நேரத்தில் அவுட் ஆகிடுது. இப்போ 2005 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை புடின்னு நீ கம்ப்யூட்டர் படி 92லேருந்து 2005 வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஆளை பிடிச்சி சேர்த்துச்சு. இந்த காலகட்டங்களில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காதவங்க பிடிச்சி படிக்க வச்சாங்க. அதுக்கு பிறகு கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற ஒரு படிப்பே உள்ளார நிறைய இடத்துல வருது. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், இப்போ கோடிங்னு எடுத்திருக்கோம். அந்த கோடிங்லேயே பார்த்திங்கன்னா 10 பிரிவு இருக்குது. அந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா 10 பிரிவு. அந்த ப்ரோக்ராம்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ ஏஐ ஆட்டோமேட்டிக்காக அது ரொம்ப ஸ்பீடாக போச்சு. இப்போ ஏஐ ரோபோட்டிக்கு ஒரே கம்ப்யூட்டர் சயின்ஸில் 100 படிப்பு இருக்குது இன்றைக்கி. மார்க்கெட்டிங் இருக்குது, அதே ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராமில் 10 ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராமில் நமக்கு சூட் ஆகும்னு நம்ம படிக்கிறோம் ஒன்று, ஆனால் நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த படிப்போட நிலைப்பாடு மாறுது. அப்போ நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை படிக்கிறீங்க, ஆனால் ஆசைப்பட்ட விஷயத்தை நீங்கள் வேலையாக ஜாயின் பண்ண முடியுமா, தொழிலாக செய்ய முடியுமானா முடியாது. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே ஒரு கால இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஆகுது. நீ படித்து முடித்து 5லேருந்து 8 வருஷம் ஆகுது படிக்கிறதுக்கு, அதை முடிக்கிறதுக்கு. ஒரு பேசிக் கல்வியோ இல்லை அடிப்படையாக உயர்நிலை கல்வி படித்தாலோ நீங்கள் மினிமம் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு முழுமையான திறமையை நீங்கள் வளர்த்துக்கிறீங்க. திறமை வளர்த்துக்கிட்டாலும் 2025 இன்றைக்கி ஏஐ இருக்குது.
அடுத்தது 2026 அடுத்த ஏஐயில் சூப்பர் அட்வான்ஸாக வந்துட போகுது. 2030 சூப்பர் அட்வான்ஸாக வந்துட போகுது. 2040 இந்த கம்ப்யூட்டர் யுகமே மாறப்போகுது. மொத்தமாக கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. எல்லாமே வந்து மூளையிலே கம்ப்யூட்டர் கொண்டாந்துட போகிறாங்க. அப்போ வந்து கம்ப்யூட்டருங்கிற ஒரு பொருளை வந்து வெளியில் எங்கேயும் தேட வேண்டியதில்லை. நம்ம மூளையே கம்ப்யூட்டராக மாறக்கூடிய அமைப்பு 2040 2050 இருக்குது. இங்கே தொழில் சார்ந்த கல்வி இப்போ விவசாயம் படிக்கலாம்னு வச்சுங்களேன். 2050 விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம விவசாயத்தை எடுத்து படிக்க மாட்டோங்கிறோம். விவசாயமா, நான் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு இன்றைக்கி கம்ப்யூட்ரு இன்னும் 2040 2050 இன்றைக்கி விவசாயம் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்க 2040 2050 அவங்க தான் பெரிய கோடீஸ்வரர்கள். அப்போ கால மாற்றம் வரும்போது இன்றைக்கி அது வந்து பயன்படாமல் இருக்கும், இன்றைக்கி தெரியாமல் இருக்கும். அந்த கல்வியை பற்றி நம்ம அறிவியல் அந்த சுத்தமாக வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அந்த துறையே. ஆனால் இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு தற்சார்பு பெரிய வளர்ச்சி வரப்போகுது. அப்படிங்கும்போது இது ஜோதிடம்ங்கிறது வந்து காலத்திற்கேற்ப நம்மளுடைய நடைமுறைகள் இல்லை. ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே கூரை வீடாக இருந்துச்சு. இன்றைக்கி கூரை வீடு இருக்கான்னா எல்லாமே ஓரளவுக்கு வந்து ஒரு சிமெண்ட் ஓடோ இல்லை சிமெண்ட் வீடோ இல்லை வந்து ஓட்டு வீடோ இன்றைக்கி எல்லாமே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் இந்த கல்வியுமே நிறைய மாற்றங்கள் உட்பட்டிருக்கு. அதோட தயவு செய்து முதல்ல விஷயம் அடுத்த ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷம் இல்லை 20 வருஷத்துக்கு எனக்கு எது இங்கே இதை படித்தா இந்த வேலைக்கு எனக்கு ஓரளவுக்கு பொருத்தமாக இருக்கும், எனக்கு அதை பற்றியான தேடல் இருக்கும், எனக்கு வேலை கிடைக்கும், இந்த வேலை கிடைக்கும், இந்த வேலையில் எனக்கு பொருத்தம் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்திற்கு நான் படிக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷம் கழிச்சு ஒரு 7-8 வருஷம் கழிச்சு தான் எனக்கு வேலைக்கு போகிறேன்னு வச்சுங்களேன். அதனுடைய அட்வான்ஸ் லெவல் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். அப்போ அன்னைக்கு அந்த 2030 35 படிக்கக்கூடிய பிள்ளைங்க ரொம்ப சூப்பர் அட்வான்ஸாக படிச்சிருப்பாங்க. நம்ம படிக்கும்போது 8வது படித்த கல்வியை இந்த இன்னைக்கு பையன் பார்த்திங்கன்னா 4வது 5வது படிச்சுட்டு இருக்கான். ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் உள்ள படிப்பை இன்றைக்கி 12th 11th 12th படிக்கிறாங்க. அவ்வளோ வளர்ச்சி வந்துட்டோம். காலநிலை எல்லாமே மாறி போச்சு. அதை விட்டு இந்த படிப்புன்னு முதல் விஷயம் வந்தேன்னா தயவு செய்து ரொம்ப ரொம்ப கவனமாக பாருங்கள். இந்த கவனம் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற முதல்ல பிறந்த குழந்தைக்கு நம்ம ஜாதகம் பார்க்குறோம்ல, இப்போ அது எப்படி நமக்கு எது ஒத்து வரும்? இன்றைக்கி 17 வயசில் நீங்கள் 12th முடிக்கும்போது என்ன குரூப் எடுக்கலாம், 27 வயசு வரும்போது அந்த சூழ்நிலை அவருக்கு எப்படி பொருத்தம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு 2-3 மணி நேரம் பேச வேண்டிய விஷயம். ஏன்னா இது ஒரு 10 மணி நேரம் பேசணும். நீங்கள் 10 மணி நேரம் பேசினா தான் இந்த நிகழ்வு என்னென்ன புரியும் அடிப்படையாக. இது என்ன கிரகத்தை வச்சோ ஜோதிடத்தை வச்சோ இல்லை பாவகத்தை வச்சோ நட்சத்திரத்தை வச்சோ நம்ம சொல்லிட முடியும். ஆனால் முதல் விஷயம் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டால் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேறு, இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேறு. இன்றைக்கி இருக்கக்கூடிய நான் 10 வருஷம் கழிச்சு என்னுடைய வளர்ச்சி நல்லா இருக்கான்னா எப்படி இருக்குன்னு தெரியலை. அப்போ அன்னைக்கு உள்ள நிலைமைக்கு எனக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காதான்னு பார்த்துக்கிட்டு அப்போ எனக்கு வேலையே கிடைக்காது எனக்கு அப்படின்னா நான் வந்து படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு என்ன அறிவு மட்டும் வளர்த்துக்கிட்டு நான் வந்து என்ன தூரம் எனக்கு ஏதோ ஒரு டிகிரியை படிச்சுக்கிட்டு நான் இதுக்கு ஒரு 10 லட்சம் செலவு பண்ண வேண்டாம், 5 லட்சம் செலவு பண்ண வேண்டாம், ஒரு லட்சம் செலவு பண்ண வேண்டாம், காலத்தை விரயம் பண்ண வேண்டாம். அப்போ நான் ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கலாமே. ஒன்றும் இல்லை, ஏஎல்பி லக்கணாதிபதினு வச்சுங்களேன். முதல்ல மேஷ லக்கணம் செவ்வாய் 10 இருந்துச்சுன்னா டிப்ளமோ படி. ஒன்றும் பெருசாக செலவு பண்ணாத, நீ தொழில் கல்வி தான் ஆகும். நீ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாமா, சூப்பர், தொழில் சம்மந்தப்பட்ட கல்வி படி. நீங்கள் வந்து உதாரணமாக ஒரு டாக்டர் சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட கல்வி. ஏன்னா நாளைக்கு நான் டாக்டர் படிச்சுட்டு நான் வேறு ஒரு வேலைக்கு போகிறது, வக்கீல் படிச்சுட்டு நான் வேறு, இதெல்லாம் தொழில் சம்மந்தப்பட்ட தொழிலோடு ரிலேட் பண்ணி இது பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய வேலைகளாக இல்லை குறுகிய காலாக டெய்லி இவங்கெல்லாம் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியவர்கள். டாக்டரோ வக்கீலோ போலீஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, சார் 6ஆம் அதிபதி 2ல் இருக்குது சார், புதன் வந்து 2ல் இருக்குது சார், நீங்கள் பிரச்சனைக்குரிய கல்வியை நீங்கள் படிங்க, அதுதான் உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்டதாக கல்வியாக மாறும். நீ வேலையே இல்லைனாலும் தொழிலுக்கு இன்றைக்கி ஓடி போய் பிரச்சனை ஒன்றும் இல்லை. நர்சிங் படிச்சிருக்கேன்னு வச்சுங்களேன், நான் அப்படியே இல்லைனாலும் இன்றைக்கி ஒரு டிஃபார்ம் படிச்சிட்டேன்னா ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலைக்கு போயிடலாம். லாஜிக்காக அவ்வளோதானே விஷயம். நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கேன், நான் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் ஒரு ட்ராயிங் போட்டால் கூட இன்றைக்கி எனக்கு ஒரு வேலை கிடைச்சிரும். அப்படியே இல்லைன்னா அது ஆட்டோமொபைல் படிச்சுட்டேன்னா ஒரு கார் ஷோரூமில் வேலை கிடைச்சிரும். அப்படியே இல்லைன்னா ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸோடு சம்மந்தப்பட்டது ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிரும். இந்த வேலை எல்லாமே ஒரு முடிவு இல்லாத ஒரு வேலை. அடுத்த 20 வருஷம் கழிச்சு நீங்கள் வேணால் பாருங்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வேணால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஒரு 10 வருஷம் இல்லை 20 வருஷம் கழிச்சு ரொம்ப தூரமாக பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அதை விட்டு வந்து படிப்பு சார்ந்த விஷயங்களில் உதாரணமாக நீங்கள் உதாரணத்துக்கு 2-3 கேள்விகளை கூட கேளுங்க. அந்த கேள்வியிலேருந்து நான் அந்த பதில் எடுக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் மேஷ லக்கணமாக இருக்கார், ஒருத்தர் ரிஷப லக்கணமாக இருக்கார், ஒருத்தர் மிதுன லக்கணமாக இருக்கார். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பேசும்போது பொதுவாக வந்து படிப்பு இவருக்கு வந்து அவருக்கு 17 வயது இருக்கணும். 17 வயதில் அவருக்கு ஒத்து போகிறது, 27 வயதில் அவருக்கு ஒத்து போகணும். அப்படி இருந்தால் தான் அந்த படிப்பும் அந்த வேலையும் ஒத்து போகும், படிப்பும் அந்த தொழிலும் ஒத்து போகும். படிக்கிறவங்க ஏதோ ஒரு படிப்பாங்க, வேலைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க. படிக்கிறது எதுக்கு படிப்பு செலவு பண்ணிவிட்டு ஏன் வேறு ஒரு வேலைக்கு போகிறீங்கிற கேள்வி.